கண்ணீர் துடை விண்ணக வீதி பொன்மயமாக விடுதலை கீதம் பண்ணோடு பாடி ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன். அன்பார்ந்த தமிழர் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். நான் கண்ட கலைஞர் 100 என்ற சொற்றொடரினுடைய 58வது நாள். அருமை பெரியவர்களே, எதிர்காலும் கலைஞருடைய களப் போராட்டங்கள், அவர் சந்தித்த சோதனைகள், அவருடைய தேர்தல் பிரச்சார யுக்திகள், அவர் ஒவ்வொரு முறையும் எதிரணிக்கு கொடுத்த சூடான சுவையான பதில்கள், பிரச்சாரங்கள் எல்லாவற்றையும் பார்த்தோம். அதன் விளைவாக விருகம்பாக்கம் மாநாட்டிற்கு பிறகு பிப்ரவரி 15 என்று நினைக்கிறேன், பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார். பஸ் மந்திரி, போக்குவரத்து மந்திரி என்றெல்லாம் அவர் அந்த பொறுப்பை ஏற்கின்றார். அப்பொழுது அவருக்கு சைதாப்பேட்டை ஆசிரியர் பயிற்சி பள்ளி வளாகத்திலே அவருக்கு ஒரு வரவேற்பு கூட்டம் ஏப்ரல் 13ஆம் தேதி நடந்தது. அப்பொழுது யாரும் அங்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன். அவர் அந்த வரவேற்பு உரையில் சொன்னார், இதே சைதாப்பேட்டை பள்ளியில்தான் எனக்கு வாக்களித்த மக்களுடைய வாக்குச்சீட்டுகளெல்லாம் இங்கே சில நாட்கள் இங்கே இருந்தன. இங்கே தான் என்னுடைய தலைவிதி எண்ணப்பட்டது. நான் வெற்றி பெற்ற விவரங்களும் இதோ இந்த பள்ளி வளாகத்திலிருந்து தான் சொல்லப்பட்டது. அதை நினைத்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு, இந்த இனி தமிழக அரசிலே, அண்ணாவின் ஆட்சியிலே, இந்த நாட்டிலே கல்லார் இல்லார், இல்லார் யாரும் இல்லார், கல்லார் இல்லார், நல்லார் மீது பாய்கின்ற பொல்லார் இல்லார், வல்லார் இல்லார், எல்லாம் பொது உடைமை, எங்கும் புதுமை, எங்கும் புதுமை என்று இனி இந்த ஆட்சி இருக்கும். அதற்கு அடையாளமாக நாளை முதல் தமிழக அரசு போக்குவரத்து என்ற பெயரிலே பேருந்துகள் செல்லும். அதில் திருக்குறள், திருவள்ளுவர் படத்தோடு திருக்குறளும் இருக்கும், இடம்பெற்று இருக்கும் என்ற புதுமையை நீங்கள் பார்க்கலாம். இது எங்கிருந்தமிழ் எதிர்ந்தமிழ் என்பதை நீங்கள் சந்திக்கலாம் என்ற முறையிலே சொன்னார். அந்த அடிப்படையில் தான் மறுநாள் பேருந்திலிருந்து அந்த புதுமை வந்தது. தமிழக அரசு தலைமைச் செயலகம் என்று ஒளி வெள்ளத்துடன் அங்கே பெயர் மாற்றியிருந்தார்கள். ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அறிஞர் அண்ணா அவர்கள் அதை சொல்லுகின்ற பொழுது, விவரம் தெரியாதவர்கள் சொல்லுவார்கள், ஏதோ இவர்கள் வெளிச்சம் போடுகிறார்கள் என்று. நான் சொல்லிக் கொள்வேன், வெளிச்சம் போட்டுத்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் 20 ஆண்டுகளாக இருட்டுக்குள்ளே நடந்தது என்ன என்று வெளியே தெரியும் என்று பதில் சொன்னதை நான் நேரிலே கேட்டேன். 13ஆம் தேதி 14ஆம் தேதி சென்னையிலே நான் இருக்கின்ற பொழுது இது போன்ற கூட்டங்களிலே நான் நேரிலே பார்த்தேன். கலைஞர் அவர்களும் அந்த பெயர் திறப்புழாவிலே அனைத்து அமைச்சர்களும் அண்ணாவை சுற்றி இருந்ததையும், அந்த கோட்டை வாசலில் இருந்தார்கள். நாங்கள் கடற்கரை சாலையிலே இருந்து அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு ரசித்தோம். அவைகளெல்லாம் இன்றைக்கி நினைத்து பார்க்கிறேன். எவ்வளவு கடுமையான சோதனைகள்! 49 இருந்து 18 ஆண்டுகள் அவர்கள் எத்தனையோ சோதனைகளை சந்தித்தார்கள். அதனுடைய விளைவாக மக்கள் அவர்களுக்கு வாய்ப்பளித்ததை எல்லாவற்றையும் அருமையாக சீராக செய்து முடித்தார்கள். அதைத்தான் கலைஞர் ஒரு முறை சொன்னார். போக்குவரத்து துறையா, பொதுப்பணித்துறையா, கல்வித்துறையா, மருத்துவத்துறையா, உள்துறையா, எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, சீரோடும் சிறப்போடும் இன்றைக்கு ஆட்சி நடைபெறுகிறது என்பதன் காரணம் அண்ணா துறை தான். அந்த துறையை நம்பியதால் தான் இந்த நாடு வாழ்கிறது. அந்த துறையை நம்பியதால் தான் இன்றைக்கு நாடு சுபிட்சமாக இருக்கிறது. சாந்தம் இந்த நாட்டின் சட்டத்தை கையிலே வைத்திருக்கிறது என்றெல்லாம் அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசிய காலத்தை இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன். நல்லது பெரியவர்களே, நாளை சந்திப்போமா? நன்றி, வணக்கம். காடு களைந்து கழனி உழுந்து கதறிடும் உழவன் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான் உதய சூரியன்.